ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நார்மலான ஒரு விளாக் தான், பட் ஒரு சின்ன விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க, கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். எப்போ சொன்ன ஞாபகம் இல்லை, ஆனாலும் திரும்ப இன்னொருக்கா சொல்கிறேன். அதுக்கு காரணம் இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் வீக்கில் நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனை. ஸோ அதனால் மேபி இன்னும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால இதை சொல்கிறேன். ஒரு வேளை இதை கேளுங்க, உங்களுக்கு இது ஆல்ரெடி தெரியும், பார்க்க பிடிக்கலன்னா தாராளமாக இதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. தேவையானவங்க பார்த்துக்கிட்டோம். ஸோ இந்த விஷயம் நான் சொல்கிறதுனால நான் யாரையும் குறையும் சொல்லலை, பிளேம் பண்ணவும் இல்லை. தெரிஞ்சுக்குங்க, நீங்க இந்த தப்பை யாரும் செய்யாதீங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இதை வந்துட்டு நான் சொல்றேன். ஸோ அது உங்க பார்க்குறவங்களோட பார்வை பொறுத்து, உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க வச்சுக்கலாம். பட் நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் இது தெரியணுங்கிறதுனால தான் இதை வந்துட்டு நான் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இன்னைக்கு வந்துட்டு பிளவுஸ் கட் பண்ற பார்த்தீங்களா, இந்த கஸ்டமரோட தான் ஆக்சுவலா இந்த இது. அதனால தான் இது கட் பண்றப்ப எனக்கு டக்குன்னு அதாவது இந்த வீடியோ பார்த்தப்ப இது ஞாபகம் வந்துச்சு. அதனால இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்றேன். ஸோ என்னன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, இப்போ வந்து பேட்டர்னுக்கு துணி எடுத்தாலும் சரி, இல்லை லைனிங் எடுக்கிறீங்க, மொத்தத்தில் துணி எடுக்கிறீங்க அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ துணி வேணும் அப்படின்னு சொல்லி டெய்லர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. நீங்களா ஏதோ எடுத்துட்டு வராதிங்க, பத்தாம் போச்சுன்னா வம்பா போயிடும்னு இந்த விஷயத்த நான் ஆல்ரெடி கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ அதே தான். பட் என்னன்னா, நான் என்ன விஷயத்த நான் ஃபேஸ் பண்ணேன்னா அதை சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. மேபி நீங்களும் அந்த மிஸ்டேக் செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் இது தெரியிறப்ப. சரியா? என்னன்னா, இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மேக்ஸிமம் பேட்டர்ன் தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக தான் நம்மகிட்ட ஒரு 6 monthஸாக தான் நம்மகிட்ட வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் இவங்க வந்துட்டு கடைக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு அவங்க லைனிங் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் செக் பண்றப்ப தெரிஞ்சது அவங்களுக்கு வந்து 1/10 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சிக்கு ஒரு மீட்டர் இருந்தாலே போதும், ஏன்னா அவங்களோட ஹைட் அந்த மாதிரி. ஸோ அப்படி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நீ நோட் பண்ணிக்கோட, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துட்டு வந்து கூட அப்படின்னு சரின்னு இருந்தாங்க. லாஸ்ட் டைம் அதுக்கப்புறம்லாம் கரெக்டாக ஓகேவா போயிடுச்சு. இந்த தடவை என்னாச்சு அப்படின்னா, 4 பிளவுஸு, அதில் வந்துட்டு 3 வந்துட்டு பேட்டர்னு, 1 வந்து சிம்பிளாக ஆரி ஒர்க். அதோட டிசைன்லாம் வரும், இனிமேட்டுக்கு வரும், நெக்ஸ்ட் வீக்கில் வரும். ஸோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் என்னன்னா, ஒரு பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெட்டு ஃபுல்லாக, கை ஃபுல்லாக நெட்டு, அதுக்கு லைனிங்கு. பின்னாடி முதுகில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 சைஸுக்கு ஃபுல் நெட்டு தான். அதாவது பின்னாடி 14 இன்ச்சு இறக்கம், அதில் வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு பக்கமாக இது போயிடும். எப்படி சொல்கிறது, ப்ளவுஸு இருக்கும், ப்ளவுஸ் துணி இருக்கும். மீதி இருக்கிற அந்த 10 இன்ச் ஒயர் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நெட்டு தான். அது வந்து லைனிங் கிடையாது, வெறும் நெட்டு மட்டும்தான், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் அந்த டிசைனா. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, கடையில் துணி கடைக்கு போயிட்டாங்க. துணி கடைக்கு போயிட்டு என்னை வந்து கூப்பிட்டுருக்காங்க கேட்கறதுக்கு. அப்போ வந்து நான் ஏதோ ஊருக்கு போயிருந்திருக்கேன், என்னால் ஃபோன் அட்டன் பண்ண முடியல, அண்ணா தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து சொல்லியிருக்காங்க, இல்லை அக்கா இந்த மாதிரி பேச முடியாத தூரமாக இருக்காங்க, நான் வேறு பக்கம் இருக்கேன்டா, ஃபோன் எங்கிட்ட இருக்கு அப்படிங்காட்டி, இல்லை இந்த மாதிரி துணி எடுக்க வந்தாங்கன்னா அளவு கேட்கணும், அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அண்ணா எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன டிசைனை பார்க்காது எப்படி சொல்லுவாங்க, அதனால அவங்க சொல்லலை, தெரியல. அப்புறம் சரின்னு சரி விடுங்க, நானே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கைக்கு தனி லைனிங்கு, பாடிக்கு தனி லைனிங். ஏன்னா அது கலரே அந்த மாதிரி வேறு கலர் தான், மெகந்தி க்ரீனும் ஒரு ராமர் ப்ளூ மாதிரி. ஸோ எடுத்துட்டாங்க. பாடிக்கு எடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 60 சென்டிமீட்டர் என்னவோ தான் வந்துட்டு லைனிங் எடுத்திருந்தாங்க. கேட்டால் பின்னாடி வந்து 3/4 முதுகுக்கு வெறும் நெட்டு தானுங்கக்கா இருக்குது, அதுக்கு லைனிங் இல்லை இல்லைங்க்கா, அதனால தான் கம்மியாக எடுத்தேன் அப்படின்னாங்க. அவர் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு உண்மையாலுமே. நான் எனக்கு சங்கடம் எல்லாம் இல்லை, தெரியல பாவம் அப்படின்னு, எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு உண்மையால. அப்புறமா ஏசாமி, லைனிங் எப்படி சொல்கிறது, பின்னாடி ஃபுல்லாக நெட்டு தான் அப்படின்னா நீ மேல் துணி எடுத்த பற்றியா, சிறுகாட்டன் எடுத்த பற்றியா, அது கம்மியாக எடுத்து தப்பு கிடையாதுடா, லைனிங் இருந்தால் தானடா நான் ஃபஸ்ட்டு கட்டிங் போட்டுருவேன், அதுக்கப்புறம் பேட்டனுக்கு என்ன மாதிரி பேட்டனோ அதுக்கு எப்படி வெட்டணுமோ அதை வந்து வெட்டி எடுப்பேன். லைனிங்கை வெட்டிட்டு தான் மேல் துணி மேலே போட்டு வெட்டுவோம். ஸோ மேல் துணி கம்மியாக இருந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது, லைனிங் அது மேலே போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெட்டிக்குவோம். பட் லைனிங்கே இல்லாமல் நான் எங்கேருந்து லைனிங் வெட்டட்டும் அப்படின்ட்டு அப்புறம் திரும்ப அதே சொல்கிறேன், அக்கா இங்கே தான் லைனிங்கே இல்லைல்லங்கா, கரெக்டாக இதை மட்டும் வெட்டி எடுத்தால் போதும் போல. அதை மட்டும் என்ன அளவுலடா நீ வெட்டி எடுப்ப, ஃபுல் பாடியும் வெட்டிட்டு தாண்டா, அதுக்கப்புறம் தாண்டா இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் எடுத்து இப்படி பண்ணுவோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணங்காட்டியும், ஐயோ அப்படியாங்க்கா, சரி சாரிக்கா, எனக்கு தெரியல, நான் இப்படி யோசிச்சுதாங்க்கா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சரி பரவாயில்ல விட்றா,
நான் பார்த்துக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு வேளை ஜாயின் போட்டு தான் ஆகணும்னா நான் வேறு துணி வச்சு ஜாயின் போட்டுக்கிறேன்டா, இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு எதாவது ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு. சரிங்க்கா, இந்த தடவை எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கக்கா, அடுத்த தடவை வேணால் கரெக்டாக பண்ணிக்கலாம். நான் ஃபோன் பண்ணேங்க்கா, நீங்கள் தான் பேச முடியாதனால, ஏதோ எங்கள் ஊரில் இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னு அண்ணா சொன்னாங்க. ஆமாம்மாண்டா, அதுதான் சரி பரவாயில்ல விடுறா அப்படின்னா அப்புறம் அவங்கள சரின்னு போயிட்டாங்க. இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் அவங்க வந்து வாங்கிட்டும் போனாங்க. நல்ல வேலை ஒட்டு போடலை, ஓரளவுக்கு அதுவே ஒட்டு போடலை மீன்ஸ் வேறு துணி வச்சு ஒட்டு போடலை, அதுலேயே ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது தான். இப்போ என்ன அப்படின்னா, இது ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான். நீங்கள் வந்து துணி எடுக்க போகிறீங்க அப்படின்னா டெய்லர்கிட்ட கேட்டுட்டு போங்கன்னு சொன்னேன். அதுவும் கரெக்டு தான், அதையும் நீங்கள் செய்கிறீங்க தான். என்னன்னா கடையில் போய் நின்று கூப்பிடாதீங்க டெய்லரை. டெய்லர் கடைக்கு போய் அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு டிசைனுக்கு என்னன்னு கேட்டுட்டு அப்புறமா துணி கடைக்கு போங்க. ஏன்னா இப்போ நீங்கள் துணி கடையில் இருந்துட்டு இங்கே கூப்பிட்டு கேட்குறீங்கன்னா கூப்பிட்ற சமயத்தில் அந்த டெய்லர் அவைலபிள் இல்லாமல் இருக்கலாம், ஃபோன் அட்டன் பண்ண முடியாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் ரொம்ப நேரம் கடையில் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்காக. ஸோ அது எல்லாமே ரிஸ்க்கு தான். அப்புறம் என்ன டிசைனுன்னே தெரியாத அவங்க மட்டும் எப்படி சொல்லுவாங்க துணி எவ்வளோ வேணும்னு? டெய்லர் மட்டும் எப்படி சொல்லுவாங்க? டிசைன் தெரிஞ்சா தானே சரி இந்த டிசைனுக்கு இந்த துணி இவ்வளோ போதுண்டா அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அது தெரியாமல் அவங்க எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இதில் என்னன்னா அவங்களுக்கே அவங்க கொண்டாந்து கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த நாளாக 2 நாள் கழிச்சு என்னமோ அவங்க தங்கச்சிக்கு வந்து ப்ளவுஸ் எடுத்திருக்காங்க. அவங்க அம்மா தான் வந்து கால் பண்ணியிருந்தாங்க, கடையில் இருந்துட்டு தான் கூப்பிட்டுருந்தாங்க. நான் தான் அட்டன் பண்ணினேன். எனக்கு கேட்டாங்க இந்த மாதிரி இப்போ சின்னவளுக்கு ப்ளவுஸ் எடுக்க வந்திருக்காங்க, எவ்வளோ எடுக்கணும்னு கேட்டாங்க. நான் கேட்குறேன், ஏனுங்க பேட்டர்ன் தைக்கணுங்களா சும்மா நார்மலாக தைக்கிறதா அப்படின்னு. இல்லைங்க சும்மா தான் தைக்கிறதுங்க நார்மலாக அப்படின்னாங்க. நானாவது சுதாச்சிருக்கணும், ஏன்னா அவங்க எப்போவுமே சும்மா தைக்க மாட்டாங்கன்னு எனக்கும் தெரியாது. சின்ன பொண்ணு வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணு, பெரியவங்க தான் பெரிய பொண்ணு தான் கல்யாணம் ஆன பொண்ணு. அப்படிங்கிறப்போ அவங்க தைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சும் நானாக தான் இது பண்ணியிருக்கணும். பட் அவங்க கேட்டப்போ இல்லைங்கன்னு சும்மா தான் தைக்கிறதுன்னு சொன்னாங்க. அப்படிங்காட்டி 1 மீட்டர் தாங்க, சின்னவளுக்குன்னா 1 மீட்டர் தாங்க அப்படின்னு சரின்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா அது வந்துட்டு போட் நெக்கில் பின்னாடி வந்துட்டு அந்த ஸ்கேலப் மாதிரி கொடுப்போம், அது தனித்தனியாக கட் பண்ணி தைக்கணும். ஸோ அப்படி கட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா உயரம் கம்மியாயிரும். அப்போ என்ன பண்ணணும்னா நாம்ளே உயரத்தை கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்துட்டு 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ என்னமோ சேர்த்து விடணும். சேர்த்து விட்டால் மட்டும்தான் அது வந்து ஃபுல்லாக கட் பண்ணி தனித்தனியாக அட்டாச் பண்ணுறப்போ கரெக்டான ஹைட்டில் வந்து சேரும். சரியா? இப்போ என்னன்னா அவங்களுக்கு நார்மலாக 1 மீட்டர் அப்படிங்கிறது எக்ஸாக்டான அளவு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது தைச்சுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து பிரின்சஸ் கட்டு தான், கப்பு டாட் கிடையாது. அதனால பேக்கில் இருக்கிற அதே ஒயர் தானே ஃப்ரண்ட்டுக்கும் தேவைப்படும். ஸோ அது ஓகே. பட் இப்போ எனக்கு இதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வேணுமில்ல, அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறது? 2 இன்ச்சுனாலும் எத்தனை சென்டிமீட்டர் தேவைப்படுது இல்லை? ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? போச்சா 1 மீட்டர் தான். அப்புறம் அதை வச்சு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா பாருங்கள், இப்போ எங்கிட்ட தான் கேட்டாங்க, ஆனால் நான் சொன்னதான் அவங்களே எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ இது யாரோட மிஸ்டேக்குன்னு சொல்கிறது? கஸ்டமர் மிஸ்டேக்கா என் மிஸ்டேக்கா? ஸோ 2 பேர்த்து மிஸ்டேக்குமே இல்லை இது. சரியா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் தப்பு நடந்துடும். டிசைனே தெரியாமல் எங்கனாலையும் உங்களுக்கு அளவுகள் சொல்ல முடியாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் போய் கடையில் நின்றுட்டு அங்கிருந்து கூப்பிட்டிங்கன்னா ஃபோனே எல்லா நேரமும் அட்டன் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஸோ நிறைய வந்து சிரமங்கள் இருக்கும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மெட்டீரியல் எடுக்கிறப்ப டிசைன் தைக்கிறீங்கன்னா நார்மலாக தைக்கிறீங்கனால ஒன்றும் தேவையில்லைங்க. அது உங்களுக்கே தெரியும், 1 மீட்டர் எடுக்கணும்னா 1 மீட்டர் எடுத்துகிட்டு வந்துட போகிறீங்க, அவ்வளோதான். மற்றபடி அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது இந்த பேட்டர்ன் தைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். சரியா? பேட்டர்ன் தைக்கிறப்ப எக்காருந்து கொண்டோ ஃபஸ்ட்டு நாளோ இல்லை ப்ரீவியஸாக உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ போய் டெய்லர் கடையில் ஃபஸ்ட்டு டிசைனை சொல்லி செலக்ட் பண்ணி ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு எவ்வளோ கிளாத் எடுக்கணும்னு கேட்டுட்டு போங்க. அப்புறம் ஒன்றுமே சொல்லாமல் எடுத்துகிட்டு வந்துட்டு எங்களுக்கு தாங்க சங்கடம். நீங்கள் நினைக்கிறீங்க சும்மா ஒரு டிசைனை காட்டுறோம், அவங்க என்னப்பா தைக்கிறவங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் ஈஸியாக தைச்சிருவாங்க அப்படின்னு. இங்கே ஈஸியெல்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். டெய்லர் தாங்க உண்மையால கஷ்டம் மற்ற வேலையை விட. ஏன்னா நானும் நிறைய வேலை செய்கிறேன், அதில் எனக்கு தெரிஞ்சது இந்த டெய்லர் வேலை, அதுவும் இந்த கட்டிங் மாஸ்டர் வேலை இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா மூளைக்கு வேலை அதுதான். தைக்கிறவங்கள விட அவங்க கட் பண்ணி கொடுத்துட்டா ஓரளவுக்கு டைம் எடுக்கும், பொறுமையாக தைக்கணும், ஃபினிஷிங் கொண்டு வரணும், அதெல்லாம் ஓகே தான். முதல்ல நாங்கள் கட்டிங்கே சரியாக பண்ணி கொடுக்கணும் இல்லை, அப்புறம் அதை நாங்கள் சரியாக பண்ணி கொடுக்காம டெய்லர் எங்கேருந்து தைப்பாங்க? அதனால மூளையே கஸ்டமரோ சரி யார் கட்டிங் மாஸ்டரோட மூளை தான். சரி, அப்போ அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அதனால ஈஸியெல்லாம் கிடையாது, எதுவுமே ரொம்ப சிரமப்பட்டு தான் செய்யணும். சரியா? இன்னொன்று என்னென்னா அவங்க டிசைன் வந்து 2 ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் டிசைன் சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அவங்க செக் பண்ணி அப்புறமா வந்துட்டு 2 டிசைன் சொன்னாங்க. மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிளாக் கலர் ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு வெறும் காலர் மட்டும்தான் எல்போ ஸ்லீவ் அப்படின்ற, அது வந்து சாரியில் வந்த ப்ளவுஸு. அதுக்கு வேறு டிசைன் கேட்டு துணியே பத்தாதுன்னு சொல்லியாச்சு. அதனால சரி வழியே இல்லைன்ட்டு
நார்மலாக ஒரு காலர் நெக் தைச்சிட்டு எல்போ ஸ்லீவ் வச்சுருங்க, பைப்பிங் மட்டும் கை கொடுங்கண்ணா. இல்லை பைப்பிங் கூட கிடையாது, நார்மலாக தைச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து மறுபடியும் வந்துட்டு ஒரு இது அனுப்புகிறாங்க. அந்த காலருக்கு கீழே ஓப்பன் லீவ் ஷேப் மாதிரி உயரத்துக்கு வந்துட்டு ஓப்பன் இருக்கும். ஸோ அதுவும் மறுபடியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், வீட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்குதுன்னா நெட்டில் தேடி தேடி டிசைன் எடுத்துடுறீங்க. ஆனால் பொல்லிக்கு இப்படி மாற்றினா டெய்லருக்கு எவ்வளோ பெரிய குடைச்சலாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன், ஏன்னா சரி அது அவங்க விருப்பம். நாம் வந்து இதை தைக்காத அதை தைக்காத நாம் சொல்ல முடியாது. இன்னொன்னா எனக்கும் சங்கடமாக இருக்கும், என்னடா இத்தனை தடவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இத்தனை தடவை மாற்றுறாங்களே அப்படின்ட்டு. இன்னொன்னா நான் வந்து எழுதி வச்சிட்றேன். உங்களுக்கே தெரியும், நான் வந்து டைரியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ப்ளவுஸ்க்கு என்ன டிசைன் நான் அவ்வளோ தெளிவாக எழுதிடுறேன்னா, திரும்ப சேஞ்ச் பண்ணுறப்போ திரும்ப அதை போய் அழிச்சு எழுதணும். ஒன்று எனக்கு குழப்பம், அப்படி அழிச்சு எழுதணும். இன்னொன்று அங்கே ஸ்பேஸ் இருக்காது, அதுக்கு கீழே இன்னொரு கஸ்டமரோடது அப்படியே எழுதிட்டு வந்திருப்பேன், அப்போ ஸ்பேஸ் இருக்காது, கஜன்னு இருக்கும். அப்போ கட் பண்ணுறப்ப எனக்கே பைத்தியம் பிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்குமா, அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு டிசைனை மாற்றாதீங்கன்னு சொல்லுவேன். பட் அப்படி எல்லாத்திட்டையும் சொல்ல முடியறது இல்லை. சிலர் அப்புறம் சேஞ்ச் பண்ண தான் செய்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, அது அவங்களுக்கு பிடிச்சது போடணும்னு நினைக்கிறாங்க. அதையும் நாங்கள் குறை சொல்லக்கூடாது. இல்லை நீ அப்படி போடக்கூடாது இப்படி போடக்கூடாது, சொன்ன டிசைனை தான் தைச்சி தருவேன் நாங்களும் சொல்லக்கூடாது. சொன்னால் அது நல்ல ஒரு டெய்லருக்கு அழகும் கிடையாது. அதனால் நான் அப்படி எப்போ சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சேஞ்ச் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ என்ன இதுலேருந்து சொல்கிறேன் பாருங்கள், அப்படியே பேசுனா டாபிக் மாற்றி போயிட்டே இருப்பேன். இதில் இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கஸ்டமராக இருக்கிறவங்க இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் டிசைனை செலக்ட் பண்ணிவிட்டு துணி எடுக்க போங்க. துணி எடுத்துட்டு டிசைனை செலக்ட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக பத்தாமல் போயிடும். அப்புறம் எங்களை குறை சொல்லக்கூடாது. அப்புறம் நீ கொடுக்குற துணிக்கு தகுந்த டிசைன் அப்புறம் நாங்கள் சேஞ்ச் பண்ணி தைச்சி கொடுத்துருவோம், பார்த்துக்கோங்க. அப்புறம் எங்களை குறை சொல்லக்கூடாது. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி கடையில் போய் நின்றுக்கிட்டு ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லா டெய்லரும் நீங்கள் கூப்பிட்ற எல்லா நேரத்தில் அவைலபிளாக இருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு சிரமத்தை கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி நாளோ இல்லை அந்த அன்றைக்கி போகிறதுக்கு முன்னாடியேவாவது கடையில் வந்து பொறுமையாக இந்த டிசைனு இந்த துணிங்கக்கா இப்படி எடுக்கிறேன் எவ்வளோ வேணும்னு எழுதி வாங்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. ஸோ உங்களுக்கு காசு வந்து மீதியாகுனா வேஸ்ட் ஆகாது. அப்போ நான் பத்தாதுன்னு திருப்பி கொடுத்துருந்தா என்ன பண்ண முடியும்? ஸோ அதை யோசிக்கணும். இல்லை நான் வந்து அப்படி செய்யமா, என்றைக்குமே நான் இது வரைக்கும் அப்படி செஞ்சதில்லை. பத்தலைனா கூட அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிடுவேன். ரொம்பவே முடியாது, வேறு வழியே இல்லைன்னா தான் முடியாதுன்னு சொல்லுவேனே தவிர முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணிடுவேன். இதுவே நீங்கள் ரொம்ப பெரிய கடையெல்லாம் கொடுத்தீங்கன்னா சில கடைக்காரங்க பத்தாதுன்னு திருப்பியே கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து அவங்களோட கட்டிங் மெத்தட் ஸ்டைல் அது எதுவோ அப்படி இருக்கும். பட் வந்து எல்லாரும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண மாட்டாங்க. அதனால தெரிஞ்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு திரும்ப இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க, சரியா? எப்பவுமே டெய்லரும் கஸ்டமரும் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்க பேட்டர்ன் பிளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா, சரியா? சரி, ஓகேங்க, அவ்வளோதான். இந்த விஷயத்தை தான் திரும்ப சொல்கிறேன். கண்டிப்பாக போர் அடிக்கும், உங்களுக்கும் போர் அடிச்சா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு தடவை சொல்கிறேன். ஸோ அதுவும் இன்னைக்கு இந்த பிளவுஸ் கட் பண்ணினேன், அதனால ஞாபகம் வந்துச்சு, சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். சரிங்களா? சரி, ஓகேங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேங்க. இந்த வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா? பாய்.